அனைத்து நண்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முறுக்கு எப்படி செய்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு அற்புதமாக செய்கிறாங்க அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி ப்ளூ கலரில் மாற்றிக்கோங்க. பக்கத்துலேயே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக டெய்லி புத்தம் புதிய வீடியோக்கள் காத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க சீக்கிரமாக செஞ்சு இந்த புத்தாண்டை அற்புதமாக கொண்டாடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு தேவையானது கடலை மாவை நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 கை அளவுக்கு அரிசி மாவை போட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஜலிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அரிசி மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ 3 கை அளவுக்கு போட்டுக்கோங்க. இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா அரிசி மாவும் கடலை மாவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு கடல மாவும் அரிசி மாவும் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே டிஸ்பிளேல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அட் லாஸ்ட்டு நம்ம எல்லாமே ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வேஸ்டேஜ் வந்துருக்கு. அந்த வேஸ்டேஜை நம்ம தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்ட்னஸாக கடலை மாவும் அரிசி மாவும் ஒன்றா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் மாவு வந்து சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு முறுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆட் பண்ண வேண்டியது ஓமமும் நெல்லும் ஆட் பண்ணணும். ஸோ ஓமம் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே எள்ளும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணாலே போதுமான அளவு. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் தூளை நம்மளுக்கு எந்த அளவுக்கு முறுக்கு காரசாரமாக வேணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒன்றா மிளகாய் தூளோட ஒன்றா எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு காரசாரமாக வேணும் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூளை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றா நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணமோ அது கூட ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நம்ம 75% ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ முறுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இப்போது நம்ம காய்ச்சின எண்ணெயை ஒரு 3 கரண்டி அளவுக்கு ஒன்றா நம்ம பிணைஞ்ச மாவில் ஒன்றா ஊற்றிக்கிறோம். ஸோ இப்படி நம்ம காய்ச்சின எண்ணெயை ஊற்றினா மட்டும்தான் முறுக்கு வந்து நல்லா மொறுன்னு வரும். இல்லைனா நம்மளுக்கு மொறுன்னு வரவே வராது. ஸோ இதை மட்டும் நீங்கள் முக்கியமாக பார்த்து கவனித்து செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சின எண்ணெயை ஒன்றா ஊற்றியாச்சு. ஸோ ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றா அதை பிணைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு 3 கரண்டி அளவுக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு கவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒன்றா எண்ணெயை 6 கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்காங்க. ஸோ ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒன்றா கட்டி இல்லாமல் எல்லாமே கரைச்சிக்கோங்க. ஸோ இது கரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடியது அட் லாஸ்ட்டு தண்ணி மட்டும்தான். ஸோ நம்ம எண்ணெயை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம லைட்டாக போதுமான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பனைஞ்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் முறுக்கு மிஷினில் ஒன்றா நம்ம முறுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க தண்ணி ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்களே டிஸ்பிளேல பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணாலே போதுமான அளவு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக மாவு வேணும் அப்படின்றத ஒன்றா நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அட் லாஸ்ட் அவங்க எப்படி பிணைஞ்சிருக்காங்க அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணாலே உங்கள் வீட்டில் ஒன்றா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக வந்திருக்கு, எந்த அளவுக்கு அற்புதமாக ரெடியாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்கும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு பிணையிற மிஷினை ஒன்றா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம முறுக்கு அச்சு எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு முறுக்கு ஷேப்பான அதில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், முறுக்கு அச்சு வந்து நம்மளுக்கு 2 ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த அளவுக்கு முறுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் டிசைனாக முறுக்கு அச்சு இருக்குது. அந்த முறுக்கு அச்சில் நம்ம டிசைனாக முறுக்கை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அற்புதமாக முறுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்றத நீங்களே டிஸ்பிளே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்களோட வீட்டில் நீங்களும் இந்த புத்தாண்டில் ஒன்றா செஞ்சு உங்களோட ரிலேஷனுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எந்த அளவுக்கு இந்த முறுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றத நம்ம ஃபோட்டோ காப்பியில் நான் எண்டிங்கில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோ காப்பி பார்த்து நீங்களும் ஒன்றா இந்த மாதிரி செய்யுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ எண்டிங்கில் ஒரு 4 வீடியோ எண்டிங் ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். அதில் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத ஒன்றா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.
அட் லாஸ்ட் எண்டிங்கில் உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி நான் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ஸோ எண்டிங்கில் உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி ரெடி ஆயிடுச்சு. அந்த ஃபோட்டோ காப்பி உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அற்புதமாக இந்த முறுக்கு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்றத. ஸோ எந்த அளவுக்கு முருவலாகவும் சாஃப்டாகவும் ரெடியாக இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க. மறக்காமல் இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களோட வீட்டிலும் இதை செய்ய சொல்லுங்கள். கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.